ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பொங்கல் சைவ விருந்து தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பொங்கல் குழம்பு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு காய்களும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7 வகை காய் எடுத்திருக்கேன். எல்லா காயுமே சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய், சௌ இப்போ இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லா காயுமே நான் எடுத்திருக்கேன். பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். இதில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ காயை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம இதை காயை ஃபஸ்ட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். நான் இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் செய்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூனு கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுந்து வரட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுந்து வருது. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் கொடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச காயில் புளி தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு பருப்பு எடுத்து நல்லா பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்த அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னாக்கா நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லாவே பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிட்டு வந்துருச்சு. குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வச்சு நல்லா திக்காயிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, பொங்கல் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம இன்றைக்கி பொங்கல் குழம்பு செய்துட்டோம். இது அப்படியே உரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரியல்லாம் செய்துக்கலாம். இப்போ நான் சௌ கூட்டு செய்ய போகிறேன். இப்போ இதை தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சௌ காய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கனாக்கா காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது போல் ஒரு மேஷர் இருந்தால் எடுத்துக்கோங்க. மேஷர் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய பொடி சேர்த்து இதை தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சௌ கூட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேபேஜ் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். கேபேஜ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்கோசரம். இப்போ இதை வெங்காயம் நல்லா வறுந்து வரட்டும்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே நம்ம இப்போ வேக வச்ச காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேபேஜை நல்லா தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இதோட கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் துருவல் வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா இது ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், கேபேஜ் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்த உடனே கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவை. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நான் 2 பீட்ரூட் எடுத்து நல்லா துருகி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதோட கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதை கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலே மூடி வச்சுருங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம், ஒரு முழு பூண்டையும் உரித்து சேர்த்துக்கோங்க. தோலோடவே அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது போல் ரசம் செய்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ரசம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நுர கட்டி வரும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. இப்போ நான் பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு 1 கப் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா அருமையான பாயசம் ரெடி. இப்போ நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு உளுத்தம் பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வெங்காயம், இப்போ இதில் கொத்தமல்லி, உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம வடை தட்டி சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு வடையை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடையும் ரெடி பண்ணியாச்சு. இதில் அப்பளம் சேர்த்து எடுத்துக்கலாம். இதிலே நம்ம அப்பளத்தை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அப்பளமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஆல்ரெடி நான் ரைஸ் வடித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வாழையில் சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம செய்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கேபேஜ் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, பீட்ரூட் பொரியல், சௌ கூட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் அப்பளம், வடை எடுத்து வச்சாச்சு. சுட சுட சோறு எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்து வச்ச பொங்கல் குழம்பு, அது பாயசம், ரசம், அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பொங்கலுக்கு இதே போல் அட்டகாசமாக நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து அடைச்சுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.